என்னென்ன பொருள் இருக்கோ அதை டெய்லி இப்போது பரோட்டா மாவா டெய்லி யூசேஜ், சப்பாத்தியா ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி தர்றது என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது. டெய்லி ஃப்ரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, சரிங்களா? டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியது. கறியாக இருந்தாலும் சரி, போட்டி ரத்தமாக இருந்தாலும் சரி, மாவாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோம். குழம்புலேருந்து எல்லாமே இன்றைக்கான பொருள் இன்றைக்கே முடிஞ்சிடும். நான் அது மீந்ததுனா கூட யாருக்குமே கொடுப்போமே தவிர வேறு எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது. உங்கள் பேர் என்ன சார்? என்னோட பேர் வந்து ஸ்ரீநாத். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து இங்கே இந்த கடை சாப்பிட்றேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வீச்சு பரோட்டா, அப்புறம் வந்து பரோட்டா அண்ட் கலக்கி செம்மையாக. உங்களுக்கு என்ன பிடிச்சது? வந்து போட்டி அண்டு வந்து அந்த ரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். வேறு என்ன வேணும்? போட்டி ரத்தம், அவங்களுக்கு ஒரு தோசை, ஒரு நைட் தோசை, ஒரு சிக்கன் ஒன்று போட்டு விடுங்க. லைஸ் தோசை, ஒரு சிக்கன் அதை போட்டுருங்க. அண்ணன் அச்சடி போட்டுக்கலாம். சரி. சரி கொடுங்க, பீஸ் போட்டு. ஓகே, உங்களுக்கு சென்னை தான் பூர்வீகமா? எல்லாமே எனக்கு இங்கே தான், சென்னை தான் பூர்வீகம். அடையாறு தான். ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரோட்டு கடையில் ஆரம்பிக்கலாம், வந்து பார்த்தா ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலான்றது எங்கேருந்து உங்களுக்கு வந்து தோணுச்சு? இல்லை, சும்மா நாங்கள் போட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 4 பேர் சும்மா போட்டோம். அவங்கவுங்க என்னால் முடியலன்ட்டு என்கிட்ட எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்து. ஸோ நீங்கள் விடலை, பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க? கண்டிப்பாக பிடிச்சி தான் இருக்கீங்க. சிக்கன் போட்டி, கலகரி, பத்த பொரியல். உங்கள் பேர்னா? மகேந்திர ஜோதி. நீங்கள் எவ்வளோ நாளாக அண்ணன் கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கடை ஆரம்பிச்சதுலேருந்து. கடை ஆரம்பிச்சதுலேருந்து நண்பர் தான், என்னோட தம்பி மாதிரி. அப்படிங்களா? ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடுனா பிடிச்சது? எல்லாமே பிடிக்கும். என்னன்னா நான்வெஜ்லன்னா போட்டி, தலைகறி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும். அது முக்கியமாக ஏன்னா மாஸ்டர்ஸ் தான் சொல்லணும். மாஸ்டர் தான். அந்த அன்னம் விட்ட கை, என்னை ஆட்டி வைத்த கை மாதிரி எங்கள் மாஸ்டர். சொன்னது மூஞ்சி சிரிக்கிறாரு இருக்கும். சூப்பராக நல்லா செய்வார். அவங்க கிட்ட வந்து என்ன வந்து நல்லா இருக்கும், என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னா போட்டி, தலைகறி, எல்லாம் நான்வெஜ்ஜில் எல்லாமே பிடிக்கும். அப்படி எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், ஹோம்மேட் மாதிரி இருக்கும். இந்த கடையில் சாப்பிட்ற அந்த இதெல்லாம் இருக்காது. ஓகே, ரொம்ப ஒரு நேச்சுராக இருக்கும். வெள்ளை நீட்ட காலைல சொன்னேன். வெள்ளை அப்படியே ஏதோ அதுங்க. ஆமாண்ணா, நம்ம கேட்டாருண்ணா அந்த மாதிரி. சரிங்க. தோசை விழுந்துருக்குண்ணா, ஒரு வருஷம் 4 பரோட்டா தான். தோசை இருக்கும்போது அப்படி இருக்கும் பரோட்டா எப்படி போடும். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர்னா? என்எம்கே குமார். எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமாக சாப்பிட்டுருக்கோம். 2 வருஷமாக இங்கே தான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்களோட சாப்பாடு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குண்ணா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அதாவது பெரிய ஹோட்டலோட சின்ன கைவண்டி வாங்கும் எவ்வளோ பெஸ்ட்டு. விலையும் கம்மி, டேஸ்ட்டும் அதிகம். ஓகே, அவங்களோட டிஃபன் ஐட்டம்ஸில் உங்களுக்கு என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குன்னா பரோட்டா நல்லாயிருக்கும். என்ன விலைக்கு நீங்கள் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கீங்க பிரதர்? ஸ்டார்டிங் 5 ரூபாலேருந்து. இடியாப்பம் வந்து 5 ரூபா, இட்லி வந்து 8 ரூபா, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே 15 ரூபா, ஆம்லேட் 15 ரூபா, கலக்கி, ஆப்பாயில் எல்லாமே 15 ரூபா, பொடி மாதம் 30,
அப்புறம் ரத்த பொரியல் 30, போட்டி 70, சிக்கன் 50, தலைகறி 80, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா 70, சிக்கன் கொத்து வந்து 120. ஸோ நான்வெஜ் எல்லாமே வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வேணா அந்த விலையில கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, சூப்பர் சூப்பர். நான் கல் வேற உங்க பேர் சொல்லுங்க. சௌமியா. எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்ரி நைட் அவங்க இருப்பாங்க. ஸோ டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹோம்லி ஃபீல் இருக்கு. ஸோ அதனால ஊரில் இருக்க அதே டேஸ்ட் இங்கே கிடைக்கும் போது வேற எங்கேயாச்சும் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே தான் வருவேன். ஓகே, ஸோ அப்போ நேட்டிவ் எங்க உங்களுக்கு? கேரளா. ஸோ ஃப்ரம் கேரளா டு சென்னை. ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அவங்களோட ஃபுட்டில் வந்து பார்த்தா டிஃபன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்லைனா சைட் டிஷ் நிறைய வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்னோட மெனு பார்த்தேன்னா வந்து லைக் தோசை, இட்லி, இல்லாட்டி லைக் அவங்க ஸ்பெஷலாக பண்ணி தருவாங்க போட் தோசை. அது என்னன்னு கேட்டால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு போட் ஷேப்பில் பண்ணி கொடுத்துருவாங்க. எம்மியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? சார் இது சிலையா. உங்களுக்கு வந்து சென்னை தான் பூர்வீகமா இல்லை இது உங்களுக்கு? மதுரை மாவட்டம். சூப்பர். மதுரை. ஆமாம், நம்ம மதுரை. ஆமாம், இங்கே தான் நம்ம மதுரை. எல்லாம் நம்ம மதுரை. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த கடைக்கு வந்து அதான் 4-5 வருஷமாக இருக்கிறேன். அண்ட் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஃபன் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து இவங்களோட இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சொல்கிறது, உக்காஞ்சி சாப்பிட்றதுக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். இட்லி சூப்பருங்க. நல்லா பெரிய சைஸ் இட்லி. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில கடையில் போனால் அப்படி அவங்க ஒரு இதில் வச்சுருப்பாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு சைஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க இட்லி வந்து நல்லா பெரிய சைஸ் இட்லி வந்து 8 ரூபாய்க்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இட்லி 8 ரூபாய்க்கு சூப்பர். நான் வந்து சிக்கன் சேர்வா ஊற்றிருக்கேன். ஸோ அருமையாக இருக்குது சிக்கன் சேர்வா. சூப்பர். பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களோட கல் தோசை வாங்கியிருக்கோம். ஸோ கல் தோசை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் முருவலாக இருக்குங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி கிரேவி ஊற்றிருக்காங்க. செம்ம 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 அருமை போங்க. நல்லா அப்படியே வந்து சுட 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 சுட. இந்த ரோட்டு கடையில் மட்டும் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து பிடிச்ச விஷயமே என்னென்னா நம்ம கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா அப்போவே செஞ்சு